தேவதாசியான தன் தாயார் பெயரில் ஒரு நகரை உருவாக்கிய ஒரு மன்னர். விஜயநகர பேரரசை ஆண்ட மன்னர்தான் கிருஷ்ணதேவராயர். திருப்பதி கோவில் வெங்கடேச பெருமாளுக்கு கைங்கரியம் பணிவிடை செய்து தேவதாசியாக பணிபுரிந்தவர் நாகலாம்பிகை என்ற தேவதாசி பெண். நாகலாம்பிகைக்கு பிறந்த மகன்தான் கிருஷ்ணதேவராயர் என்பவர் விஜயநகர பேரரசை ஆண்டவர். நாகலாம்பிகை வயிற்றில் பிறந்த பிறப்பால், அவளது வளர்ப்பால், அவள் சொல்லிக் கொடுத்த பாடத்தால் கிருஷ்ணதேவராயரின் தெலுங்கு படைப்பான அமுக்த மால்யதா என்ற காவியத்தை படைத்தார். சமஸ்கிருத படைப்புகளான சத்தியவாடி பர்ணயா, ஜாம்பவதி கல்யாணம், உஷா பர்ணயம், மதலசா சரிதை மற்றும் ரசமஞ்சரி ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் பெருமாள் திருமண வைபவத்தை தெலுங்கு மொழியில் படைத்த சிறந்த காவியம்தான் அமுக்த மால்யதா என்னும் நூல். அவர் தனது தாயாருக்கு பிறகு விஜயநகரத்துக்கு அருகில் நாகலாபுரம் என்ற புறநகர் நகரத்தை தன் தாயார் பெயரில் நிறுவினார். இப்படிக்கு இசைவேளாளர் சமூக நற்பணி சங்கம், சிறுவில்லிபுத்தூர்.